sir. See integration basic 9 formulas. இதில் பார்த்தீங்கன்னா application of integration இந்த 9 formulas important. ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்குறோம் சரிங்களாம்மா. அப்போ அந்த இன்டெகிரேஷன் தான் அந்த 9 formulas யார், அப்போ அதுலேருந்து என்ன யூஸு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டெகிரல் dx டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலானா 1/2a log of a plus x divided by a minus x plus c. சரியாம்மா. Okay, sir. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எழுதலை. ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலாவுக்கு ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எழுதுவேன், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட். இது என்ன ஃபார்முலானா 1/2a log of x minus a divided by x plus a plus c. மூணாவது ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் வந்தாலும் சரி, ஆர் இன்டெகிரல் dx டிவைடட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். இது ரெண்டு வந்தாலும் சேம் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா 1/a இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. சரியாம்மா. இந்த 3 ஃபார்முலா ஓகேங்களா உங்களுக்கு? Okay, sir. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இங்கே எல்லாத்துக்குமே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது, ஒன்றா இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்கணும் சரிங்களா. சப்போஸ் வேறு டைம் வந்தாலும் நம்ம வந்து அதை ஒன்றா பண்ணிட்டு தான் அப்புறமேட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரியாம்மா. Okay, sir. சரி, இந்த 3 ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட்டுருவோம் சரிங்களா. 3 ப்ராப்ளத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட்டுருவோம் சரிங்களா. Okay, sir. சரி, எக்ஸாம்பிள். சரி, இன்டெகிரல் dx டிவைடட் பை 16 plus 25x ஸ்கொயர். இது என்ன பண்ணலாம், இது என்ன ஃபார்முலாவுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறது. சார் அவங்க வேணா ax ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாமா? 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். அதுதான் பிரச்சனை. இப்போ நான் இப்போ தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும், ஒன்றா இருக்கணும். ஓகே, ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்கணும். அப்போ நீ சொன்னது கரெக்டு, அது தப்பு கிடையாது. பட் நம்ம அடிஷனலாக ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 25 காமனாக வெளியே எடுக்க போகிறோம் சரிங்களா. இன்டெகிரல் dx டிவைடட் பை, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ நான் 25 இதில் ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக எடுக்கிறேன். அப்போ 25 காமனாக எடுத்தால் இங்கே என்ன கிடைக்கும், 16/25 கிடைக்குமா, ப்ளஸ் எழுதலாமா. இந்த ஸ்டெப் எனக்கு டவுட் இருக்குதா? நோ சார். இந்த 16/25 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி 25 வரும், அதில் 25 காமனாக எடுக்கும்போது 25 இல்லை, அதனால் டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே சார். இப்போ என்ன பிரச்சனை, 1/25 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துங்க. இன்டெகிரல் dx டிவைடட் பை, நீ சொன்ன மாதிரி இது எப்படி எழுதலாம், 4/5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம் சரியாம்மா. ஓகே சார். அப்போ இதோட ஃபார்முலா என்னது, இன்டெகிரல் dx டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ நான் உனக்கு கொடுத்தேன் என்ன ஃபார்முலா, 1/a tan inverse of x by a plus c. அப்போ இங்கே a வேல்யூ என்ன, 4/5 இந்த a. சரி டேக்கர். அப்போ அப்ளை பண்ணு, சிம்பிளிஃபை பண்ணு. அப்போ என்னாச்சு, இது எந்த வேணா ஐன்னு எடுத்துக்கணும் இந்த இன்டெகிரல். அப்போ ஐ ஈக்குவல் எடுத்துக்கணும். அப்போ என்னாச்சு 1/25 இன்ட்டு 1/a. 1/a ஓட வேல்யூ என்ன, 4/5. எஸ் சார். tan இன்வர்ஸ் ஆஃப் x டிவைடட் பை என்ன கிடைக்கும், 4/5 ப்ளஸ் c சரிங்களா. ஓகே சார். c கூட வெளியே எடுத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் c வெளியே வச்சுக்கணும். இப்போ இந்த 5ம் இது கட் பண்ணால் 5ஆ. எஸ் சார். அப்போ i ஈக்குவல் என்ன கிடைக்கும், 1/5 இன்ட்டு 4 என்ன, 20ஆ. tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த 5 மேலே போகுமா, அப்போ என்னாச்சு 5 மேலே போகும் கரெக்டா. அப்போ 5x டிவைடட் பை 4 ப்ளஸ் c. சரி கண்ணு, எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். சூப்பர், வெரி குட். அப்போ டவுட் இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் எனக்கு ட்ரை பண்ணி அப்படியே 2 பேரும் சேர்ந்து போடலாம். அப்போ இன்னொரு ப்ராப்ளம் வந்து நீ மட்டும் தான் போடணும் சார். ஒரே நிமிஷம் மேலே மட்டும் வரீங்களா? நீட்டாக காப்பி பண்ணிக்கோ, காப்பி பண்ணாமல் போட்டுறாரு.